त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। இந்த மகா மந்திரத்துக்கு பின்பு நாம் இப்போ கேட்ட மகா மந்திரத்துக்கு பின்பு நமது நாடிகளின் சமநிலையை நாம் அவதானிப்போம். முழு கவனமும் தலை உச்சியில் நமது அனைத்து எண்ணங்களுக்கும் கடந்த காலத்தில் இருந்து வருவதாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தை பற்றியதாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லுவோம் இதுவல்ல, நாட் திஸ், இந்த எண்ணம் அல்ல, இந்த எண்ணம் அல்ல, அல்லது இது எனது அல்ல என்று இப்பொழுது சொல்லுவோம். நமது அனைத்து எண்ணங்கள், மனதில் இருக்கும் கவலைகள், சந்தேகங்கள், பிரச்சனைகள் அனைத்துக்கும் நாம் சொல்லுவோம் இது எனதல்ல. முழு நம்பிக்கையோடு சொல்லுவோம். இப்பொழுது 2 தடவை நாம் மூச்சை உள்ளிழுத்து வைத்து வெளியிடுவோம். அவ்வாறு செய்யும் பொழுது
நான் ஒரு தூய ஆத்மா, ஆத்மா அன்றி வேறில்லை. நான் பரம்பொருளின் ஒரு அங்கமாவேன். இப்பொழுது இரு கைகளையும் உங்கள் தலையுச்சியையும் அவதானியுங்கள். குளிர் நுண் அதிர்வுகள் உணரக்கூடியதாக இருக்கிறதா என்று. நாம் கடந்த வகுப்பில் ஓம் என்ற மூல மந்திரத்தை பற்றிய பார்த்தோம். இதுவே பிரணவ மந்திரம். இன்று நாம் புத்த பூர்ணிமா, அதாவது புத்த பிரான் அவர்களுடைய பிறப்பு, அவர் ஆத்ம விழிப்புணர்வு அடைந்தது மற்றும் அவருடைய சமாதி அனைத்தும் நடைபெற்ற நாள் என்று ஸ்ரீ ஹனுமானின் அவதாரமாக புத்த பிரான் அவதரித்தார். தமது வலது நாடி தமது அகங்காரத்தில் முடிவடைகிறது. அவர் அகங்காரம், எமது வலது ஆகிய சக்கர அகங்காரத்தை வெல்லும் முறையை நமக்கு உணர்த்துவதற்காக அவதரித்த அவதாரமே ஸ்ரீ புத்த பிரான். எமது இடது நாடி எமது மமகாரத்தில் முடிவடைகிறது. எமது மன கட்டுப்பாடுகள் அவற்றை உடைப்பதற்காக அவதரித்த சக்தியே அதாவது ஸ்ரீ பைரவநாத்தின் சக்தியாக வந்தவர் ஸ்ரீ மகாவீரர். இருவருமே இவ்வுலகத்தில் சம காலத்தில் வாழ்ந்தவர்கள். எமது அகங்காரம் மமகாரத்தை வெல்லும் வழியை மக்களுக்கு தமது வாழ்வு மூலம் அறிவித்தவர்கள். மற்றும் புத்த பிரான் பற்றி ஸ்ரீ மாதாஜி நிறைய அறிவு நமக்கு தந்திருக்கிறார். மற்றும் புத்த பிரான் 3 சக்திகளில் அவதாரமாக மாத்ரேயர், அதாவது வருங்கால புத்தரின் அவதாரமாக மாத்ரேயர் வந்து மக்களின் நன்மைக்காக வருவார் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். சகயோகிகளுக்கு மட்டுமல்ல, முழு உலக மக்களுக்கு நன்மைக்காக எதிர்காலத்தில் அவதாரம் ஒன்று வரும். அது மாத்ரேயா. 3 சக்திகளின் ஒருங்கிணைப்பாக இருக்கும் என்று அறிவித்துள்ளார்.
அறிவித்திருந்தார். இன்று நாம் புத்த பிரானின் அவருடைய அறிவை நாம் இன்று பார்த்து தியானத்தில் ஈடுபடுவோம். முதலில் எமது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tight. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. எமது இரு உள்ளம் கைகளையும் எமது இருதய மட்டத்தில் வைத்து அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி. நமக்கு பரம சைத்தன்யத்தை தந்தருளுங்கள். நமக்கு இறை அன்பை உணரும் அருளை தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி. நமது இடது நாடியை நாம் சிறிது சமநிலைப்படுத்துவோம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி. இன்று முழுமையான மந்திரத்தை சொல்லுவோம். இடது நாடிக்கான முழு மந்திரம். ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சக்தி. ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदि शक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. நமது இடது உள்ளம் கையை நாம் அவதானிப்போம்.
இப்பொழுது நமது வலது நாடிக்காக பிரார்த்திப்போம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமான. ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती साक्षात् श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது வலது கையை அவதானிப்போம். இப்பொழுது நமது நடு நாடிக்குரிய மந்திரத்தை சொல்லுவோம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திலிருந்து மெதுவாக மேலெடுத்து செல்லுவோம். அவ்வாறு செல்லும் போது நமது வலது கையையும் நாம் உள்ளந்தண்டு வழியாக குண்டலினி அன்னை சக்தியை மேல் கொண்டு வருவதற்கு நமது வலது கையால் நாம் மேல் கொண்டு வருவோம். முழு கவனத்தையும் வைத்து மெதுவாக நீங்கள் செய்யலாம். இப்பொழுது இரண்டாவது தடவையாக உள்ளந்தண்டு வழியாக தலையுச்சிக்கு கொண்டு வாருங்கள். மனம் உடல் இரண்டையும் ஆறுதலாக வைத்திருங்கள். நாம் ஒன்றும் செய்வதில்லை, எல்லாம் குண்டலினி தாய் சக்தியே செய்பவர். இவ்வாறு நீங்கள் ஒரு 3-4 தடவை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய உச்சம் தலையிலும் இரு கைகளிலும் நுண் அதிர்வுகள் உணரும் வரை. இப்பொழுது இரு கைகளையும் மடியில் கொண்டு வருவோம். உங்களுடைய 10 விரல் நுனிகளும் எந்தவித தடங்களுமின்றி நுண் அதிர்வுகள் பாய்கிறதா என்று பாருங்கள். ஒரு தடவை எமது வலது கையை எமது இடது சுவாதிஸ்தானம், இடது பக்கம் 2வது சக்கரத்தில் வைப்போம். வைத்து அதனுடைய உறுதிமொழியை நாம் சொல்லுவோம். ஸ்ரீ மாத்ரிஜி,
எனக்கு தூய அறிவை தாருங்கள். எனது இடது சுவாதிஷ்டான சக்கரத்தை முழுமையாக சுத்திகரித்து அதில் தூய அறிவால் மட்டும் நிரப்பி விடுங்கள். எனக்குள் இருக்கும் தூய ஞானத்தை ஒளியூட்டி விடுங்கள். இதற்குரிய மந்திரத்தை சொல்லுவோம். நாம் நமது வலது கையை அதில் வைக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் வலது கையால் நுண்ணதிர்வுகளையும் கொடுக்கலாம். இந்த மந்திரம் சொல்லும் போது இதற்குரிய மந்திரம் ஸ்ரீ நிர்மல வித்யா. நிர்மல வித்யா என்றால் நிர்மலமான வித்யா, அறிவு. ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मला विद्या साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இன்னொரு தடவை சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मला विद्या साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது இரு கைகளையும் அடுக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது நமது நுண் அதிர்வுகளை நாம் அவதானிப்போம். மீண்டும் 2-3 தடவை குண்டலினி அன்னை சக்தியை நமது வலது கையால் மேலெழுப்புவோம். இப்போது நமது தலை உச்சியை நாம் நமது வலது கையால் தலை உச்சிக்கு ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி நாம் நமது அனுபவத்தை அவதானிப்போம். இப்பொழுது இரு கைகளையும் கீழே கொண்டு வருவோம். நமது எண்ணங்களை முழுமையாக விளக்குவதற்காக நாம் நமது ஆக்ய சக்கரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். அதுபோல் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பிழைகளையும் மன்னித்து விடுங்கள். எனது எண்ணங்களை மன்னித்து விடுங்கள். எனது தலையினம் அறியாமையை மன்னித்து விடுங்கள். எனது சந்தேகங்களை மன்னித்து விடுங்கள். எனக்கு முழுமையான அறிவு ஞானத்தை தாருங்கள். இப்பொழுது நமது ஆக்ய சக்கர நிலையில் நாம் ஸ்ரீ புத்த பிரான் நமக்கு தந்த அருமையான 3 மந்திரங்களை நாம் பார்ப்போம். இது ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையில் இருந்து எடுத்த பாகம். ஸ்ரீ மாதாஜி சொல்றார்,
புத்தபிரான் நம் வாழ்வில் மிகப்பெரிய பங்கை கொண்டிருந்தார். அவர் நம்மில் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சக்தி. எனவே புத்தபிரான் எமது வலது ஆகிய சக்கரத்தில் வீற்றிருக்கும் சக்தி ஆவார். அவரே எமது அகங்காரத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி எம்மை சமநிலையில் வைத்திருப்பவர். அவர் எமக்கு 3 மந்திரங்கள் தந்துள்ளார். தம்மம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. மாதாஜி சொல்றார், எனவே இந்த 3 விடயங்களும் அடையப்பட வேண்டும். நாம் இந்த 3 விடயங்களையும் அடைய வேண்டும். மாதாஜி இதை சகஜ யோகா வழியில் நமக்கு அதனுடைய அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார். முதலாவதாக மாதாஜி விளங்கப்படுத்துகிறார், தம்மம் சரணம் கச்சாமி. I surrender myself to my virtues. நான் என் நற்பண்புகளுக்கு சரணடைகிறேன். மேலும் மாதாஜி அதன் விளக்கத்தை நமக்கு தருகிறார். எல்லா ஆசைகளையும் ஒரு நற்பண்புகளுக்கு சரணடைத்து விடலாம். ஆசைகளை தூய்மைப்படுத்தும் வழியை மாதாஜி நமக்கு தருகிறார். மது தேவையில்லாத ஆசைகளை எல்லாம் நாம் எமது நற்பண்புகளுக்கு சரணடைத்து விடும் போது நாம் அவற்றிலிருந்து தாமாக வெளிவருகிறோம். மேலும் மாதாஜி உள்ளாய்வு செய்யும்படி அறிவுறுத்துகிறார். இதை செய்வது நல்லொழுக்கமா என்ற கேள்வியை நாமே நமக்கு கேட்கலாம். உங்களால் முடியும். அவ்வாறு நீங்கள் வளர்க்கப்பட்டால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். நல்லொழுக்கமும் நீதியும் அற்ற எதையும் செய்யும் ஆசை உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். மீண்டும் ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுவோம். தம்மம் சரணம் கச்சாமி. நான் என் நற்பண்புகளுக்கு சரணடைகிறேன். இரண்டாவதாக மாதாஜி சொல்ற, நீங்கள் முன்னேறும் போது இது 2வது நிலை. புத்தம் சரணம் கச்சாமி. I surrender myself to my enlightenment. நான் என் அறிவு ஞானத்துக்கு சரணடைகிறேன். நான் ஞானத்துக்கு எனக்கு கிடைத்த ஞானம் அறிவொளி எனது ஆத்மாக்கு சரணடைகிறேன். அதுவே எனது ஆத்மா, ஞானம், அறிவொளி. அந்த ஆத்மா தான் உங்களுக்கு வழிகாட்ட போகிறது. என் உடல், மன, உணர்ச்சி, முட்டாள்தனமான சோதனைகள், சபலங்கள் இனி இல்லை. ஆத்மா மட்டுமே. இதுவே இதனுடைய அர்த்தம். எனவே ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுவோம். புத்தம் சரணம் கச்சாமி. I surrender myself to my enlightenment. நான் என் அறிவு ஞானத்துக்கு சரணடைகிறேன்.
அடுத்ததாக மூன்றாவதாக சங்கம் சரணம் கச்சாமி. I surrender myself to the collectivity, the whole, to the Virata. நான் கூட்டமைப்புக்கு முழுமையாக பரம்பொருளுக்கு சரணடைகிறேன். கடைசியாக நாம் முதலில் ஆத்மாவுக்கும் பின்னர் பரமாத்மாவுக்கும் சரணடைகிறோம். எனவே இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுவோம். சங்கம் சரணம் கச்சாமி. நான் கூட்டமைப்புக்கு முழுமைக்கு பரம்பொருளுக்கு சரணடைகிறேன். மேலும் இன்னொரு உரையில் ஸ்ரீமாதிஜி சொல்கிறார், நாம் அனைவரும் சகஜ யோகிகள், புனிதர்கள். அந்த புனிதர்களால் ஆக்கப்பட்டது தான் சகஜ யோகா கூட்டமைப்பு. எனவே நாம் ஒருவருக்கொருவர் சரணடைகிறோம். ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள் இருக்கும் புனிதமான ஆத்மா நற்பண்புகளுக்கு நாம் சரணடைகிறோம். சகஜ யோகா கூட்டமைப்பு என்பது ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களின் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புக்கு நான் சரணடைகிறேன். அந்த முழுமைக்கு, அந்த பரம்பொருளுக்கு நான் என்னை சரணடைகிறேன். இந்த தியானத்தை நாம் தொடருவோம். இந்த 3 மந்திரங்களையும் நாம் இப்பொழுது ஒரு பாடலாக கேட்போம் தியானத்தில். எமது கவனத்தை நாம் இப்பொழுது சகஸ்ராரத்துக்கு கொண்டு செல்வோம். எமது ஆத்ம நிலை அதிலிருந்து கொண்டு இந்த பாடலை நாம் கேட்டு தியானத்தில் இருப்போம். बुद्धं शरणं गच्छामि, धम्मं शरणं गच्छामि, संघं शरणं गच्छामि, बुद्धं शरणं गच्छामि, धम्मं शरणं गच्छामि, संघं शरणं गच्छामि, बुद्धं शरणं गच्छामि, धम्मं शरणं
गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि தொடர்ந்து சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். இதில் ஸ்ரீ மாதாஜி அறிவு எமக்குள் இருக்கும் அந்த ஞானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்குகிறேன். सहयोग के बारे में आपने क्या जाना, जो ज्ञान प्रगल्भ होना है। सो मैंने ऐसा सोचा है कि यहाँ पर एक क्लास होना चाहिए जिसमें औरतें भी और आदमी भी समझे कि सहयोग क्या है, इसका ज्ञान क्या है।
इसके चक्रों को जानना। बहुत से लोग मैंने देखा एडवेंट खरीदते हैं जैसे कोई धर्म पुस्तक हो, और खरीद के उस पर सुंदर मखमल का वो चढ़ा के उसकी रोज पूजा करते। अब अखंड जैसे वो होता है रामायण पाठ, या वो अखंड और क्या होता है आपका ग्रंथ साहब, ऐसे वो अखंड ना करें, इतना ही मैं मांगती हूँ। क्योंकि पढ़े जा रहे हैं, एक उंगली रखी फिर दूसरा उसने उंगली रखी फिर वो पढ़ते जा रहा, खोपड़ी में कुछ भी नहीं जा रहा। जानना चाहिए कि सहयोग क्या है। आप लोगों को खड़ा होना चाहिए, आप सबको मेरे जैसे भाषण देना आना चाहिए, मेरे जैसे समझाना आना चाहिए। सहयोग क्या है? एक शिक्षा है, इसे सीखना चाहिए। अभ्यास, जो कि श्री कृष्ण ने कहा कि अभ्यास है, अभ्यास करना। चीज क्या है? सहयोगी हम हैं, अब हम सहयोगी हो गए। लोग कहेंगे भाई ये क्या होता है? अब पता नहीं, कुछ तो होता ही है। तो वो भी होना चाहिए। अपने वाइब्रेशंस, जिनको हम कहते हैं कि चैतन्य की लहरियां हैं, उनका भी पूरा परखना आना चाहिए कि इसका क्या मतलब है, उसका क्या मतलब है। कितनी बातें गुह्य से गुह्यतर हमने आपको बता दी, और कहना चाहिए गुह्य से गुह्यतर गुह्यतम हमने आपको बता दी। सारी चीज़ आपको बता दी, लेकिन हम लोग उसे जानना ही नहीं चाहेंगे। तो क्या हमारा लेक्चर सुना, ध्यान लगा लिए, बस हो गया? ऐसे थोड़ी। खोपड़ी में जाना चाहिए, उसका रिकॉर्डिंग होना चाहिए। इतना ही नहीं कि उसको फिर से बताना आना चाहिए, तभी वो ज्ञान हुआ। तो सिर्फ ये कि आपका पार होना ही सब कुछ नहीं। अब जो बड़े बड़े साधु संत हो गए, उन्होंने तो ये सब कुछ इतना जाना भी नहीं था बेचारों ने। अगर जानते होते तो वो भी आपके जैसे जागृति देते रहते। लेकिन अनेक जीवन जो उनके बीते, जिसमें उन्होंने जो कुछ भी सुकृत किया था, जिसके बूते पर वो इतने बड़े संत पद में पैदा हुए, वो सब पूर्व जन्म का पाया हुआ जो कुछ भी है, हजारों वर्षों का ज्ञान, वो उनके आगे स्पष्ट हो गया। लेकिन आपके लिए तो एक ही जन्म में सब कुछ हमने बता दिया। आपको कोई मेहनत भी करनी नहीं पड़ी, ना इतने जन्म जन्मांतर की सुकृत चाहिए, कुछ नहीं चाहिए। ये तो ऐसा ही हुआ कि एक पैसा बैंक में डाल के हजारों रुपए आप ले लीजिए। समझ लीजिए इस बात। उनका जो ज्ञान है वो अनेक जन्म की तपस्या से पाया हो। बड़े बड़े ऋषि मुनि साधु संत जो हुए हैं, वो पहले ज़माने में बड़े मनन करने वाले दृष्टा ऐसे होकर के सर्वसाधारण साधु के रूप में पैदा हुए थे, संतों के रूप में, कि सर्वजन समुदाय से बातचीत कर सके। लेकिन हम तो सर्वसामान्य जन समुदाय हैं, सुकृत भी हमारा थोड़ा बहुत होगा ही। तो अब एक ही जन्म में अगर आप सब कुछ जान सकते हैं, सुकृत की भी जरूरत नहीं। लोग पूछते भी हैं, उनमें से एक बड़े भारी साधु मुझे कहने लगे कि माँ हमने तो हजारों वर्ष तपस्या करने पे सब पाया, आपने इनको 1 मिनट में क्यों दे दिया? तो हमने कहा भी देखो हमारी मर्जी है, मर्जी में आ गया हो गया, हम क्या करें, मर्जी की बात। तुम क्यों जलते हो? इस तरह की बात कि सोचना ये चाहिए कि एक ही जन्म में हमें सब कुछ मिला, और मुझे अगर खुश करना है तो सिर्फ आपस में बिल्कुल बैर नहीं रखो। ये बैर या तो अहंकार से आता है, या प्रति अहंकार जिसे हम मन कहते हैं उससे आता है। दोनों से परे आत्मा के सन्निध जा करके सबसे शांतिपूर्वक रहे। ये संतों के राज में हम बैठे हुए हैं। संतों की इतनी मंडली कभी देखी नहीं थी। इस संतों के मंडली में जो होना चाहिए, जो विशेष आह्लाददायिनी शक्ति इनकी दिखनी चाहिए, प्रेममयी शक्ति दिखनी चाहिए। इनके मुख पर
आनंद की ज्योत जलती दिखनी चाहिए। यही सबना चाहते हैं हम, जिसमें आपका भी भला हो और संसार का भी भला हो। यही एक माँ की इच्छा है कि मेरी सारी शक्तियाँ तुम लोग ले लो। जितना तुम में अंदर गहनता और जितनी तुम्हारे अंदर महानता उभरेगी, उतना सब कुछ आपके अंदर समाते जाएगा अपने आप सहज में। सो एक माँ की जो एक छोटी सी इच्छा है कि जो कुछ हमारा है सब आप प्राप्त करें। कुछ भी आपसे छिपा के नहीं रखा गया, कोई सा भी ज्ञान छिपा के नहीं रखा। धीरे धीरे सब बता दिया है और धीरे धीरे और बता देंगे। लेकिन आज कम से कम इतना तो आपको तय करना चाहिए कि माँ, हम रोज ध्यान करके अपनी प्रगति करेंगे। रोज हम ध्यान करेंगे, इतना समय तो देना ही पड़ेगा। इतना अगर आप हमें आज वचन दे दें तो हम सोचें कि आपने हमें हजारों फूलों से भर दिया। சிறிது நேரம் தியானத்தை தொடர்வோம்.
Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, with another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 center, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸ்ரீமாதிஜி, இன்றைய கூட்டு தியானத்தை நமக்கு அருளி நமக்கு சரணடைதலை பற்றிய விளக்கத்தை அருளி நாம் எமது நற்பண்புகளுக்கு சரணடைய வேண்டும். நாம் நமது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சரணடைய வேண்டும் என்பதன் அர்த்தத்தை முழுமையாக நமக்கு அருளி நம்மை எப்பொழுதும் வழிகாட்டுவதற்கு நமது கோடான கோடி நன்றிகள் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி.